வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான புரோட்டீன் நிறைந்த பாசிப்பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த பாசிப்பருப்பில் கடையிலும் செய்யலாம். நான் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, பச்சை பருப்பு தான் எடுத்திருக்கேன். முழு பருப்பு, தோல் உரிக்காத பருப்பு. இதில் தான் அதிக சத்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இதை வேக வச்சு குழம்பு செய்யணும். இதை லைட்டாக வறுத்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இதை நீங்கள் ஊற வச்சுட்டு கூட முளைக்கட்டியும் செய்யலாம். இல்லைன்னா கடையில் மாதிரி பாசிப்பருப்புலேயே முழு பயிரை வச்சு கடையில் வேக வச்சு கடையில் செய்யலாம். இந்த மாதிரி செய்யலாம். இப்போ எப்படி குழம்பு செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பை ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி குக்கரில் நான் லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சுக்கிடலாம் தண்ணி ஊற்றி. இப்போ ஒரு மணம் வரும். அந்தளவுக்கு வர நீங்கள் இந்த மாதிரி கலர் மாதிரி இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு சீக்கிரமும் வேகும். எந்த பருப்பும் பச்சையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வறுத்துட்டு செய்கிறப்ப தான் மணமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி நல்லா லைட்டாக இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. ஸ்டவ்வை நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறோம். அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வேகிறதுக்கு உப்பு, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் 4 விசில் வர வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு. ஒரு 4 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு தாளிப்பு கொடுத்து இந்த பாசி பயிரை இது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி கடாயை எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். இந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு 5-6 பூண்டு, வெள்ளை பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி உரிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பூண்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே பச்சை மிளகாய் இந்த மாதிரி 1 2 பச்சை மிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதையும் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ரெண்டு 3 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். நல்லா ஒரு கலர் மாதிரி வர்றப்ப நம்ம பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய், கடுகு, வெந்தயம், பூண்டு, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு.
இப்போ இது கூட தக்காளி ரொம்ப புளிப்பு தேவையில்ல. அதனால் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுக்கங்க. நல்லா மசிச்சு விட்டு தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா தக்காளி வதங்கி வர்றப்ப இப்போ நான் வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் வர வச்சு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இது கூட மசாலா சேர்த்துக்க போகிறேன். மல்லி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க பொடி, குழம்பு பொடி, கொஞ்சமாக சிக்கன் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கறி மசாலா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. கறி மசாலா தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூடவே காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். நீங்களும் அளவுகளை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை பயிறு எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு தான் நம்ம பாசிப்பருப்பு அந்த மாதிரி சேர்த்து இதுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இடையில வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி திக்காக வரணும் கொஞ்சம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வரணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கொதியட்டும், மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும். திரும்ப செக் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா அந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதேன். இது நீங்கள் சப்பாத்திக்கு, பூரி சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.